கோபாலா கோபாலா கோகுல நந்தன கோபாலா நந்தகுமாரா நவனித சோரா பிருந்தாவனச்சர கோபாலா 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 கோகுல நந்தன கோபாலா. கண்ணற்குடம் திறந்தால் ஒத்தூரி கணகண சிரித்து வந்து முன்வந்து நின்று முத்தம் தரும் என் முகில் வண்ணன் திருமார்வன் தன்னை பெற்றேற்கு தன்வாயமுதம் தந்து என்னை தளிர்ப்பிக்கின்றான். தன்னெற்று மாற்றலர் தலைகள் மீதே தளர்நடை நடவானோ. கண்ணனுடைய வாயிலிருந்து அமுத ஊரல் இற்று விழுகிறது இல்லையா, அது தாய்க்கு மிகவும் சுவையா இருக்குமே. அது எப்படி இருக்குன்னால், கண்ணற்குடம், கண்ணல் அப்படின்னு சொன்னா கரும்பு, கருப்பம் சாறு உடையதா இருக்கக்கூடிய குடம். குடம் நிறைய கருப்பம் சாறு வச்சிருந்தா அது மூடிய திறந்ததும் அது தெளித்ததானா எப்படி இருக்குமோ அது போல அவனுடைய திருவாய் கருப்பம் சாறு குடம் போல இருக்கு. அவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அமுத ஊரல் உண்டே, அந்த அமுத ஊரல் கருப்பம் சாறு போல இருக்கு, அவ்வளவு மதுரமா இருக்கு என்று அர்த்தம். அதரமே மதுரமா இருக்கு. அதரத்திலிருந்து வரக்கூடியதானே அந்த எச்சில் அமிர்தம், அதராமிர்தம்னு சொல்றோம், அது ஒரு கருப்பஞ்சாறு போல இருக்கு. தாய்க்கு அவ்வளவு ருச்சிகரமா இருக்கு. அது அம்மாவை பார்த்ததுமே அதுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும். அந்த சந்தோஷத்தோடு கூட அது ஓடி வரும் பொழுது, அது வாயை நெளித்து கொண்டு வரும் பொழுது, வாயிலிருந்து துளிகள் அது சிந்த அப்படி ஓரும் வரக்கூடிய கண்ணனை போய் பிடிப்பதற்காக போகும் பொழுது அது கையில் பிடிபடாம ஓடும். அம்மாவுக்கு டேக்கா கொடுத்துட்டது ஓடுறதில்லை, அம்மாவால பிடிக்க முடியாம இவன் நிற்பள். அப்போ அவளுக்கு அதுக்கு ஒரு சந்தோஷம், அம்மா கையில பிடிபடலே அப்படிங்கிறதுல ஒரு சந்தோஷமா இருக்கிறதுனாலே கணகண சிரித்து உவந்து, உடனே கணகணன்னு சிரிக்க, கண்ணன் கலகலன்னு சிரிப்பா. அது சிரிக்கிறத பார்த்தாலேயே அதை மறுபடியும் கட்டிக்கணும்னு தோணும். யசோதை ஓடி போய் கட்டிக்கும் பொழுது உவந்து, கண்ணன் அதுல உகப்பு அடைந்து முன் வந்து நின்று, முன்னாடி வந்து யசோதனுடைய எதிரில் நின்று முத்தம் தரும். யசோதைக்கு தானே முத்தம் கொடுக்கும். என் முகில் வண்ணன் திருமார்வன் தன்னை பெற்றேற்கு, தன்னை பெற்றேற்கு. முகில்வண்ணன் திருமார்வன் கண்ணன் அவனை பெற்றவளார்க்கக்கூடிய எனக்கு தன்வாய அமுதம் தந்து என்னை தளிர்ப்பிக்கின்றான். கண்ணன் தன்னுடைய வாய அமுதம் கருப்பன் சாறு போல இருக்குன்னா யசோதையை அனுபவித்து சொல்றாள், பெரியாழ்வார் அனுபவித்து சொல்றார். அதை தந்து என்னை தளிர்ப்பிக்கின்றான். பட்டு போகிற சமயத்தில் ஒரு செடிக்கு தண்ணீர் பாய்ச்சினது போல கண்ணனுடைய அதராமிர்தமானது தன்னுடைய வாட்டமெல்லாம் தீரும்படி உடம்பு துளுத்து போயிடுத்தோன்னு கேட்பாள் சில பேர். அதுபோல எங்களுக்கெல்லாம் துளுத்து போயிடுறது. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பாகவதர்களுக்கெல்லாம் திருநாமம் சொன்னாலோ அவ்வளவு தூரம் வேண்டாம், கோவில்ல எம்பெருமானுடைய தீர்த்தம் வாங்கிண்டாலேயே துளுத்து போயிடுமா உடம்பு. அப்படி துளிர்க்கும்படி செய்கிறான் என்கிறாள். என்னை தளிர்ப்பிக்கின்றான் தன்னெற்று மாற்றலர், தன்னோடு விரோதிக்கின்றவர்களாக இருக்கக்கூடிய கம்சாதிகள் தலைமீதே தளர்நடை நடவானோ. அவர்களுடைய தலைமேலே நீ தளர்நடை நடக்கணும் என்கிறார். கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.